வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு மட்டும்தான் பார்க்க போறோம். சில்வர் அண்ட் ஆயில் பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்கிறனால அது சார்ந்த டீடைல்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க கோல்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டேட்டா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 225K 225K அப்படின்னு வரணும். வந்தால் மட்டும்தான் இது யூஎஸ்க்கு இதுக்கு மேல வரலாம், எவ்வளவு வேணா வரலாம். அதுவும் 230 வந்தா இன்னும் நல்லது. 240 இந்த மாதிரி 300 வந்துன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான டேட்டாவாக அமைஞ்சிரும் டிஎக்ஸ்ஒய்க்கு. ஓகேங்களா, டாலர் இண்டெக்ஸ்க்கு இது மேக்சிமம் பாசிட்டிவான டேட்டாவா அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பாஸ்ட் டேட்டாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்த நான் ஃபார்ம் பேரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்தது. வெறும் 206 அவ்வளோ மட்டும் தான் வந்திருந்தது. அது பெரிய பாசிட்டிவ் கிடையாது. நம்ம அன்னைக்கு எதிர்பார்த்ததே நமக்கு வந்து ஒரு 220க்கு மேலே வரணும்னு எதிர்பார்த்துருக்கோம். இப்போ 225 ஆர் 240 அப்படிங்கிற லெவல்ஸ்லாம் நல்ல நல்ல லெவல்ஸ். யூஎஸ்க்கு நல்ல ஒரு எக்கனாமி, அந்த எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு இந்த டேட்டாவில் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வரல, 200 வருது, ஒரு கொஞ்சமா 200 வருது அப்படின்னா கூட இது பாசிட்டிவா எடுத்துக்க கூடாது. கண்டிப்பாக 225K மேல வந்தால் மட்டும்தான் இது பாசிட்டிவ். இல்லைன்னா இப்போ ஒரு 200K 210K அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வந்து வருது அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல மட்டும்தான் யூஎஸ் மேல போயிட்டு அப்புறம் கீழே வந்துருவான். கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிடுவான். ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டேட்டா கண்டிப்பாக 22K வந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ். சரி, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டேட்டா இப்போ வந்து சேலஞ்சர் ஜாப் கட்ஸு, இனிஷியல் ஜாப் பிளஸ் கிளைம் அண்ட் கண்டினியூ ஜாப் கிளைமிங்கு, ஐஎஸ்எம் சர்வீஸ் அண்ட் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸு இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஏடிபி எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஜாப் ஓப்பனிங், இந்த மாதிரி எல்லாமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் நான் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய நியூஸஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு 11 டேட்டாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 11 டேட்டால நமக்கு பாசிட்டிவ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேட்டா பாசிட்டிவா வந்திருக்கு, 4 டேட்டா நெகட்டிவா வந்திருக்குது. ஒண்ணு மட்டும், அதாவது ஜாப்லெஸ் கிளைம் மட்டும், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்கு இல்லைங்களா, அதான் அது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ஆனா லாஸ்டா வந்த டேட்டா அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவ். அப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் தான். இதை டைரக்டா நெகட்டிவ் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அதிகமான பாசிட்டிவ். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு டேட்டா இருக்கு. ஸோ இந்த முறை பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த பாசிட்டிவ் இங்க நடந்துச்சு, அதுவும் 22Kக்கு பக்கமா நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கோல்டு கீழே வந்துடும், டாலர் இண்டெக்ஸ் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இந்த டேட்டா வரலை அப்படின்னா லாஸ்ட் நான் ஃபார்ம் பேரோல் என்ன நடந்தது, நியூஸ் வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் வந்தோடனே என்னாச்சு, கோல்டு கீழே வந்துட்டு டக்குன்னு மேல போயிட்டான். அதே மாதிரி தான் நடக்கும். பாசிட்டிவ் பட் ஆனா நம்ம எதிர்பார்க்குற வேல்யூ வரலைன்னா அதே ப்ராசஸ் தான் நடக்கும். ஒருவேளை ரொம்ப நெகட்டிவா வந்துருச்சு, 170க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாவே, 176க்கு கீழே வந்துருச்சுனாவே இது மிக நெகட்டிவானது. கோல்டு லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுவான். கண்டிப்பா இன்னைக்கு டேட்டா பார்த்துட்டு மட்டும்தான் என்ட்ரிக்குள்ள போகணும். இன்னைக்கு நம்ம டெக்னிக்கலா என்னதான் சொன்னோம்னாலும் டேட்டா மஸ்ட். டேட்டாக்கு தான் ஈவினிங் 6 to 7 வரைக்கும் மார்க்கெட் நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்டுடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வீக் சார்ட்ல இருக்கிறோம். வீக்குடைய டாப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறோம். பட் இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா ஒருவேளை பாசிட்டிவ் டேட்டாவா யூஎஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா இதே மாதிரி நமக்கு ஒரு ஷேடோ கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ச்சியாவே நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல 3 முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான். இந்த முறை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஹை பிரேக் ஆகல அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கேண்டில் செல் சைடில் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ற பவர் இந்த கேண்டிலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது வீக்குடைய மூவ். இப்ப நம்ம வந்து ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா டேல வந்து இந்த டாப் ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு லைஃப் டைம் ஹை.
திருப்பி இந்த மார்க்கெட் இந்த இடத்துல இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆனாலோ இல்ல க்ளோஸ் ஆனாலோ இம்மிடியேட்டா நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு எடுப்போம். ஒருவேளை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேல போகும், ஹை போகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2520, அதை விட்டா 2560 70 இந்த லெவலுக்கு தான் நெக்ஸ்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு மார்க்கெட் எடுக்கும். ஸோ இங்க போகும்போதே நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம். ஒரு 20 கிட்ட போயிருந்தானா இன்னும் நல்ல மார்க்கெட் ஃபாலோ ஆவான்னு எதிர்பார்த்தோம். பட் இம்மிடியேட்டா நமக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சு. நம்ம இதுல வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம், டெலகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த முறை போனாலும் இதுதான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ணிச்சுன்னா இங்க போய் நம்ம திருப்பி செல் தான் பண்ணணும். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸோடைய நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஈரான் அட்டாக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா, இதுதான் ஒரு மேஜரா இருக்கு. வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் கம்மிங் சாட்டர்டே சண்டேல தான் இந்த அட்டாக் நடக்கும். சும்மா லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு ட்ரோன் அட்டாக் மட்டும் நடத்தினாங்க அப்படின்னா இது மார்க்கெட்ல எந்த ஒரு இடத்துலையும் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. நமக்கு இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதே மிசைல்ஸ் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு நம்ம இந்த எதிர்பார்க்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் மேல போய் 700 and something லெவல் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 2700 மேல போற அளவு வாய்ப்புகள் இருக்கும். ஒரே ஷார்ட்ல போக மாட்டான், அப்படியே கிராஜுவல் ரைஸ் ஆகத்தான் மார்க்கெட்ல இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் இங்க ஒரு 85 2485 மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணி கீழே திரும்பி பிரைஸ் உடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய 2335 அப்படிங்கிற ஒரு மேஜர் சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரும். ஸோ இந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு செல் ட்ரை பண்றோம், ஒருவேளை ரிஸ்க் எடுத்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்ல செல் ட்ரை பண்ணோம்னா நம்மளுடைய டார்கெட் இது வரைக்கும் டிராவல் பண்ணணும் அப்கமிங் வீக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4 hour சார்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ ஒரு 4 hour சார்ட் பொறுத்த வரைக்குங்க இப்ப மார்க்கெட்டோடைய கண்டிஷன் என்ன, ஆக்சுவல் கண்டிஷன் என்ன அப்படின்னா டெக்னிக்கலா சொல்றோம், பட் இது நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இதுதான் நமக்கு ஒரு நல்ல ரேலி. பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ரேலி. ஆக்சுவலா இது இந்த மாதிரி மார்க்கெட்ல ரேலிஸ் முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? திருப்பி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சப்வேஸ்லாம் மார்க்கெட்ல நடந்திருக்கும். ஸோ இப்ப நம்ம இங்க இருக்கிறோம். இது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரைஸ் நம்ம இந்த மாதிரி இதுக்கு டிராயிங்ஸ்ல மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இது நம்ம ஒரு ட்ரெண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ட்ரெண்ட் வேவ்ஸ். ஸோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை முடிச்சாங்க, அதனாலதான் இங்க செல் ட்ரை பண்ணோம். ஸோ இப்ப பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள ஒரு சப்வேஸ் நடந்தது. ஓகே, ஸோ இந்த சப்வேல ஒரு ஏ பிளாட் பண்ணிட்டான். ஸோ இங்க போய் மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ஹையை பிரீச் பண்ணாம திரும்பணும். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய பி வேவா வரும்போது இங்க இருந்து ஒரு சி வேவ் நமக்கு பெருசா நடக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய வேவ்ஸ். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். ஆக்சுவலா அவன் இங்கேயே ஸ்டார்ட் அப் எடுக்கணும், ஆகல, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கிறான் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மா நம்ம டாப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறோம். இங்க மார்க்கெட் கண்டிப்பா கீழே திரும்பணும், இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 hour சார்ட் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிரைஸ் இங்க நின்றுட்டு இருக்கான். இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சேனல் இருக்கு பிரைஸ்ல. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் சேனல். ஓகே, இதுதான் சேனல். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்குள்ள இருக்கிறோம், கம்ப்ரஸ்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ப்ரைஸ் கீழே வரணும். ஸோ 2455க்கு கீழே மார்க்கெட் நிக்கிறானா க்ளோஸ் பண்றானான்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் மேலே போகும்போது ரிஸ்க் எடுத்து இங்க செல் பண்ணலாம், மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ப்ரைஸ் கீழே வரல, இந்த லெவல் வரல, இந்த லெவல் பிரேக் அவுட் லெவல் கிடையாது. 2435 அப்படிங்கிறது தான் நமக்கு கிளியரான பிரேக் அவுட் லெவல். இந்த லோ உடையணும். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ 55ங்கிறது நமக்கு ஒரு க்ளூ ஏரியா தான் இங்க. ஏன்னா அது வரைக்கும் 35 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ரீட்ரேஸ்மெண்ட்ல செல் ட்ரை பண்ணலாம்னா கிடைக்காது. ஸோ 2455ங்கிற லெவல் பிரேக் அவுட் நடந்தால்
க்ளோஸ் பண்ணி நின்னா அங்க மேல மார்க்கெட் கண்டிப்பா ஒரு புஷ் கொடுப்பான். அங்க போய் செல் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. இது ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா பிரைஸ் வந்து இதை பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சானா நெக்ஸ்ட் 2410 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். 2390 செகண்ட் டார்கெட்டா இருக்கும். 2365 தேர்ட் டார்கெட்டா இருக்கும். 2335 அப்படிங்கிறது மேஜரான சப்போர்ட் டார்கெட்டா இருக்கும். பட் பிரைஸ் இங்க கொடுக்குறானா அப்படின்னா இல்ல. இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல எதிர்பார்த்தோம். நேத்து கூட சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டாப் பெருசா இருக்கு. 43 இருந்து 47 போனோடனே இங்க பார்த்துட்டு தான் கேட்போம். நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க. எல்லாருக்குமே சொன்னோம் இன்னும் மார்க்கெட்ல செல் கன்ஃபார்ம் ஆகல, வெயிட்டிங்ல இருக்கிறோம்ட்டு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க கன்சாலிடேஷன்ல தான் இருக்கிறான். ஓகே, ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா பாசிட்டிவாக அமைந்துட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த செல்லிங் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஸோ 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த டேட்டா சார்ந்து இருக்கக்கூடிய இம்பாக்ட் தான் மார்க்கெட்ல இருக்க போகுது. டேட்டா பாருங்க. டேட்டா எதுல பார்க்கலாம் அப்படின்னா எக்கனாமிக் கேலண்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே வரும். சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டேட்டா பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்குறீங்க. டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நீங்க டேட்டாவை பார்த்துக்குங்க. ஹவர்லி ஏர்னிங்கும் அதுல பார்க்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வரதும் பார்க்கணும். எல்லாமே சேர்ந்து தான் இந்த மார்க்கெட் கீழே வரப்போதா மேல வரப்போதான்னு தெரியும். ஒருவேளை மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இன்னொரு ஹோப் என்ன அப்படின்னா ஒருவேளை டக்குன்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் மார்க்கெட் மேல போனா 2470 இருந்து 75 திருப்பி தொட்டுட்டு கீழே திரும்பினால் கூட சேம் 55 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம செல் சான்ஸை எடுக்க ட்ரை பண்ணுவோம். 35 பிரேக் ஆகல அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். 35 to 30 லெவல் கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்பைக்ல வரலாம். 35 to 30 லெவல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா கண்டிப்பாக பெரிய டிராப் இருக்கும். இதை பிரேக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா லைஃப் டைம் ஹை, இப்ப வந்த லைஃப் டைம் ஹையா மார்க்கெட் திருப்பி உடைக்க போறான்னு அர்த்தம். எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்னைக்கு உள்ள போகாதீங்க. நாங்க செட்டப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் செல்லிங் செட்டப் கிடைத்தால் மட்டும்தான் உள்ள போக முடியும். இல்ல இந்த 35க்கு பக்கமா வந்துட்டு இந்த சேனல் கிட்ட வந்து பை சப்போர்ட் கிடைத்தால் கூட பை ட்ரை பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா அப்ப டக்குன்னு கீழே வந்துட்டு பை கிடைச்சால் கூட பை எடுப்போம். அதே மாதிரி ஓவர் நைட் பொசிஷன் வைக்காதீங்க. சாட்டர்டே சண்டேல ஏதாவது அட்டாக் நடக்க சான்சஸும் இருக்கும். முடிந்த அளவு இன்னைக்கே புக்கிங் பண்ணுங்க. நல்ல ஒரு செல் எடுத்துட்டோம் அல்லது ஒரு பை எடுத்துட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாயிண்ட் பிளஸ்ல இருந்தால் மட்டும், ஓகே, 50 பாயிண்ட் பிளஸ் பை சைட்லயோ செல் சைட்லயோ நீங்க எடுக்கிற ஆர்டர் பிளஸ்ல இருந்தால் மட்டும் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல ஆல்மோஸ்ட் நான் எடுத்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னா பொசிஷன் கொண்டு போகாதீங்க. மண்டே மார்க்கெட்ல திருப்பி பிரைஸ் எங்கேயும் போகாது, இங்க தான் இருக்கும், எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்னைக்கு டேட்டா பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.